அப்பா, நான் டவுன்ல போய் படிக்கிறதுக்காக அங்க போய் விசாரிச்சுட்டு வந்தேன். அங்கேயே தங்கி சாப்பிட்டுட்டு படிக்கணும்னா மாசம் எப்படியும் ஒரு 1000 ரூபாய் செலவாகுமா. நான் என்ன பண்றது? இத பாருப்பா, நீ அதை பத்தி கவலையே படாத. இத பத்தி என்னுடைய முதலாளி கிட்ட பேசி பணத்துக்காக ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணலாம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே டவுனுக்கு போய் நல்லா படிக்கலாம். ஆனா அவ்ளோ பணம் தரத்துக்கு முதலாளி ஒத்துக்குவாரா? நான் அவர்கிட்ட ரொம்ப வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அவர் இதுக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டாரு. அது என்னமோ உண்மைதான். அவரோட நகை கடையை பாத்துக்கிறதுக்கு உங்கள மாதிரி நேர்மையான ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அவர் உங்களுக்கு கேட்ட உடனே பணம் கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது. சரி, நான் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன். முதலாளி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் பேசணும்? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. நான் என்னுடைய பையனை டவுனுக்கு அனுப்பி நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இது நல்ல விஷயம் தானே? டவுனுக்கு போய் படிச்சாங்கன்னா பசங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அங்க அனுப்பி படிக்க வைக்கணும்னா மாசம் 1000 ரூபாய் செலவாகுதான். இதுக்கு நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்களா முதலாளி? ராஜப்பா, இப்பெல்லாம் வியாபாரம் எவ்வளோ டல்லா போகுதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் வேற நான் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். உனக்கு உதவி பண்ண முடியலையேன்னு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. வேற ஏதாவது பாரு. வேணும்னா நான் உனக்காக ஒரு சின்ன உதவி பண்ண முடியும். உன்னுடைய சம்பளத்துல இருந்து மாசம் 100 ரூபாய் நான் சம்பளத்தை ஏத்தி கொடுக்கறேன். இது மட்டும்தான் என்னால இப்போதைக்கு உனக்காக பண்ண முடியும். சரி முதலாளி. வணக்கங்கய்யா. நான் சொன்ன விஷயத்த நீங்க தயார் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சேட்ஜி. எல்லாமே உங்களுக்காக தயாரா இருக்கு. ராஜப்பா, நீ என்ன பண்ற? இந்த பாக்ஸ்ல இருக்கிற நகையை எடுத்து ஐயா கிட்ட கொடுத்துரு. இத ரொம்ப ஆசைப்பட்டு செய்யணும்னு நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. இதோ எடுத்துற முதலாளி. நீங்க சொன்ன நேரத்தை விட ரொம்ப சீக்கிரமாவே இதை எனக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி இந்த ஊர்ல வேற யாருமே கிடையாது. மிச்ச பணத்தை நான் சீக்கிரமா கொடுத்துறேன். கவலையே இல்லைங்க, நீங்க போயிட்டு வாங்க. ராஜப்பா, எனக்கு பஜார்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன். வர வரைக்கும் நீ கடையை பார்த்துக்கோ. என்ன? சரிங்க முதலாளி. இது பிபினுடைய அந்த நகை பையாச்சே, விட்டுட்டு போயிட்டாரு. என்ன பண்றது? திரும்பி இங்க வருவாரா இல்லைன்னா அவர்கிட்ட கொடுக்கணுமா? என்ன செய்யலாம்? சங்கரை படிக்க வைக்கிறதுக்காக டவுனுக்கும் நான் வேற அனுப்பி வைக்கணும். பேசாம இதை நம்மளே வச்சுப்போம். இதை நான் எடுக்கிறதுனால என் மேல எந்த தப்பும் வராது. அவங்க மறந்து இந்த கடையில வச்சுட்டு போயிட்டாங்கன்றதுக்காக இத நான் எடுத்துக்கிட்டேன்னு ஆகாது இல்லையா? பஜார்ல என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு. கடையை நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. சரி முதலாளி. இதை எடுத்துட்டு போய் நாம வெளியே வித்துட்டோம்னா கண்டிப்பா நமக்கு 1000 ரூபாய்க்கு மேல லாபம் கிடைக்கும். சங்கரையும் நான் டவுனுக்கு அனுப்பி நல்லபடியா படிக்க வைக்கலாம். ஆனா இது பிபினுடைய நகைன்னு அதுல பேர் வேற எழுதியிருக்குமே. என்ன பண்ணலாம்? அந்த பேரை எப்படியாவது எடுத்துடணும். அட கடவுளே, நான் என்ன காரியம் பண்ண இருந்தேன்? நான் இந்த மாதிரி யாரையும் ஏமாத்தி பொழைச்சதே கிடையாது. என் வாழ்க்கையில முதல் முறையா என்னுடைய ஆசைக்காக நான் இப்படி பண்ண வேண்டியதா போச்சே. கடவுளே, நான் உன்னையும் இல்ல ஏமாத்திட்டேன். அந்த தங்கமும் காணாம போச்சு. இப்போ என் பிள்ளையோட படிப்பும் போச்சு. இனிமே நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலையே. என்ன ராஜப்பா, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல முதலாளி, நான் சாப்பிடல. எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அதனாலதான் சீக்கிரமா கடைக்கு திரும்பி வந்துட்டேன். என்னாச்சு ராஜப்பா? உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்ல, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். உடம்பு சரியில்லாம எதுக்கு மறுபடியும் வேலைக்கு வந்தீங்க? போங்க. ஏன் தயங்கி நிக்கிறீங்க? எனக்கு மறுபடியும் வீட்டுக்கு போக மனசு இல்ல. ஏங்க, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு விபின்ஜி? இன்னைக்கு உங்க கடையில இருந்து நான் நகையை வாங்கிட்டு போனால, அதை வழியில தொலைச்சிட்டேன். அடுத்த வாரம் என்னுடைய மனைவிக்கு பிறந்த நாள். அவளுக்கு கிஃப்ட் பண்றதுக்காக தான் இதை நான் வாங்கிட்டு போனேன். அட கடவுளே, இப்போ என்ன பண்ண போறீங்க? வேற ஒன்றும் வழி இல்லை. நீங்க பேசாம இன்னொரு நகை பண்ணிடுங்க. நான் நினைச்ச மாதிரியே அதே கிஃப்ட் தான் என் மனைவிக்கு நான் கொடுக்க போறேன். நீங்க இப்படி திடீர்னு நகை வேணும்னு கேக்குறீங்களே, அது பண்றதுக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் 1 இல்லைன்னா 2 வாரமாவது ஆகுங்களே. இல்லைன்னா ரெடியா இருக்கிற ஏதாவது நகை எடுத்துட்டு போங்க. இல்ல வேண்டாம், எனக்கு அதே நகை தான் வேணும்.
ஏதாவது பண்ணி எனக்கு அதை சீக்கிரமா செஞ்சு கொடுங்க. அதுக்குள்ள என் மனைவிக்கு நான் புடவை வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ள ரெடி பண்ணிடுங்க. சரி, கஷ்டம்தான், ட்ரை பண்ணி பார்க்குறோம். அடுத்த வாரம் நீங்க இதே நேரத்துக்கு வாங்க. அதே நகையை நாங்க செஞ்சு வைக்கிறோம். சரி, நான் போயிட்டு அடுத்த வாரம் வரேன். ராஜப்பா, நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பு. உனக்கு உடம்பு சரியில்லை வேற. நீ சரியானதுக்கு அப்புறமா எப்ப தோணுதோ அப்ப நீ வேலைக்கு வா. சரி முதலாளி. எல்லாமே போச்சு. அந்த நகை எனக்கும் கிடைக்கல, பிப்பினுக்கும் கிடைக்கல. என்ன பண்ண போறேன்னே எனக்கு புரியலையே. இதுல என் பையனை டவுனுக்கு வேற அனுப்பி படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டேனே. என்னாச்சுங்க? இன்னைக்கு சாப்பிட வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. நான் சாப்பாட்டுக்காக இங்க வரல, லீவு போட்டுட்டு வந்துட்டேன். ஏங்க, அப்படி என்ன நடந்துச்சு? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. முதலாளி 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பதிலா மாசம் சம்பளத்துல இருந்து 100 ரூபாய் ஏத்தி கொடுக்கறேன்னு வேற சொல்லியிருக்காரு. சரி விடுங்க, அவர் அவ்வளவு கொடுத்தாரு, அதுவே போதும். இல்ல இல்ல, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்கிட்ட இருந்த பணமும் நான் வர வழியில தொலைச்சிட்டேன். எங்க போச்சுன்னே தெரியல. கடவுளே, இப்ப நம்ம என்னதான் பண்றது? நமக்குனா கூட பரவாயில்ல, வீட்டு செலவை எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். ஆனா சங்கரோட ஃபீஸ கட்டி ஆகணுமே, அதுக்கு என்ன பண்றது? நீங்க இனிமே எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்ல. எனக்கு இன்னைக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. என்ன கிடைச்சது காட்டு பார்க்கலாம். நான் இன்னைக்கு காட்டு பக்கம் நடந்து வந்துகிட்டே இருந்தேனா, அப்போ இந்த 2 மூட்டையும் கீழே விழுந்திருந்தது. அதை நான் பார்த்தேன். எடுத்து உடனே இதை திறந்து பார்த்தனா, இதுக்குள்ள நகைங்களா இருந்தது. இந்த நகைக்கு மேல பிபின்னு பேர் வேற எழுதியிருந்தது. அந்த நகையை நீ என்னப்பா பண்ண? வேற என்ன பண்ணுவேன்? என் இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்களோ அததான் நானும் பண்ணேன். நீ என்ன பண்ணுன்னு சொல்லு. நான் இந்த நகையை எடுத்துக்கிட்டு அந்த பேர் யாரோடதோ அவங்க வீட்டுக்கு நேரா போயிட்டேன். அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். ரொம்ப நல்லது பண்ணியிருக்க. அதுக்கு கைமாறா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? எனக்கு இனாமா 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இந்த சின்ன பை அவங்களது இல்லைன்னு சொன்னாங்க. அதனால இதை என்கிட்டயே திரும்ப கொடுத்துட்டாங்க. இதுக்குள்ள 2000 ரூபாய் இருக்கு. பாவம், இதை யாரு தொலைச்சாங்கன்னே தெரியல. பாத்தீங்களா, கடவுள் நல்லவங்களை எப்பவுமே கைவிட மாட்டாரு. அப்பா, நீங்க தானே எனக்கு அடிக்கடி சொல்லுவீங்க, நாம எப்பவுமே நல்லது பண்ணோம்னா நமக்கு அதே மாதிரி நல்லது நடக்கும்னு. இப்ப அப்படிதான் இருக்குல்ல? நீங்க எனக்கு நல்லது சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லப்பா? நான் வெறும் வார்த்தையில தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனா நீ அதே மாதிரி நடந்து காட்டியிருக்க. நான் எப்பவுமே நீங்க சொல்றபடிதான் கேட்பேன்ப்பா, மாறவே மாட்டேன். இனிமே என்ன ஆனாலும் சரி, நாமளும் இந்த மாதிரி யோசிக்கவே கூடாது. தப்பான வழியில போகவே கூடாது. நல்ல எண்ணத்தோட தான் இருக்கணும்.